அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஜாசபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம கேட்க போற கதை ஈரோடு கார்த்திக் அவர்கள் எழுதிய இல்லூஷன் டிஸார்டர். இது ஒரு சிறு கதை. கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். டாக்டர் சம்பத் வாசலில் நிழலாடுவதை உணர்ந்து நிமிர்ந்தான். வாசலில் போலீஸ் யூனிஃபார்மில் நின்றிருந்த கணேசன் அகலமாக புன்னகைத்தான். வா நண்பா, உட்காரு என்று காலி நாற்காலியை காட்டினான் சம்பத். நாற்காலிக்கு உடம்பை கொடுத்த கணேசன், அப்புறம் எப்படி இருக்கிறாய் என்றான். நீ இருக்கும்பொழுது எனக்கென கவலை. அப்புறம் ஏது இந்த பக்கம்? நீ சும்மா வர ஆள் இல்லையே. இப்போவும் விஷயத்தோடு தான் வந்திருக்கேன். நீ வந்தாலே மகாலட்சுமி போலீஸ் யூனிஃபார்மில் நேரில் வந்த மாதிரி தான் எனக்கு தோணும். நீ வந்தாலே பணம் மாறப்போகுதுன்னு தானே அர்த்தம்? ஆமாம், ஆசாமி யாரு? இரு, வர சொல்றேன், நீயே பாரு என்றவன். யோ 411, அவனை கூட்டிட்டு வாயா என்றான் சத்தமாக. அடுத்த நிமிஷம் அறைக்குள் அவனை அழைத்துக்கொண்டு நுழைந்தார் ஒரு கான்ஸ்டபிள். உள்ளே நுழைந்தவன் நிறைய அடிபட்டிருந்தான். இங்கே எதற்கு கூட்டி வந்திருப்பார்கள் என்று புரியாமல் மலங்க மலங்க விழித்து கொண்டிருந்தான். நீ வெளியே இரியா என்று கான்ஸ்டபிளை வெளியே அனுப்பிய கணேசன், இவன் பேரு மாணிக்கம், ஒரு பொண்ணை லவ் பண்றான். அந்த பொண்ணோட அப்பன் பெரிய பணக்காரன். வழக்கம் போல அந்தஸ்து ஜாதின்னு பிரச்சனை. எங்ககிட்ட வந்தான். பல்கா அமௌண்ட் கொடுத்துருக்கான். அதான் பையனை நேற்று விசாரணைன்னு சொல்லி தூக்கிட்டு வந்தேன். அடிச்சு உதைச்சு பார்த்துட்டேன். தெய்வீக காதல்னு பையன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். அதான் இங்கே கூட்டிட்டு வந்துட்டேன். என்னை எதுக்கு சைக்காலஜிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கீங்க என்றான் மாணிக்கம். டேபிள் மேல் இருந்த சம்பத் சைக்காலஜிஸ்ட் என்ற போர்டை அதற்குள் படித்துவிட்டு இருந்தான். அந்த பொண்ணை தான் மறக்க முடியாதுன்னு சொன்னியே, அந்த பொண்ணை நீ மறக்க வேண்டாம், உன்னை நீ மறந்துரு. என்ன சொல்றீங்க? இது ஒரு மனநல விடுதி. இங்கே இருக்கிற பைத்தியங்களுக்கு நடுவே சுய சிந்தனை உள்ள எவனை விட்டாலும் சீக்கிரமா பைத்தியமாயிருவான். அதுக்குத்தான் உன்னை இங்கே கொண்டு வந்தேன் என்றான் கணேசன். டாக்டர், நீங்க பண்றது தப்பு என்றான் மாணிக்கம். அதில் தானே பணம் சம்பாதிக்க முடியும். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எத்தனை பேரை உண்மையாகவே மென்டல் ஆக்கியிருக்கோம் தெரியுமா? என்னை தேடி கண்டுபிடிக்க என் வீட்டில் ஹேபியஸ் கார்பஸ் மனு போடுவாங்க என்றான் மாணிக்கம் மிரட்டும் தொனியில். அப்படி மனு போட்டாலும் 6 மாசத்துக்குள்ள உன்னை கோர்ட்டில் ஒப்படைச்சா போதும். அதுக்குள்ள பாதி பைத்தியமாயிருவ. வெளியே போனா சமூகம் உன்னை முழு பைத்தியமாகிடும் என்று சிரித்தான் சம்பத். 6 மாசம் கழிச்சு பார்க்கலாம் மாணிக்கம் என்றான் கணேசன். சம்பத் பஸ்ஸரை அழுத்தியதும் உள்ளே நுழைந்த வார்டன்களிடம், இவன் புது பேஷண்ட், இவனை செல்லுல போடுங்க, நான் அப்புறம் பார்க்குறேன் என்றான். உன்னை தட்டி கேட்க யாருமே இல்லையா? இங்கே நான் தான் ராஜா, நான் வச்சதுதான் சட்டம். இவனை கொண்டு போங்க. மாணிக்கம் இழுத்து செல்லப்பட்டான். நான் அமௌண்டோட நைட் வீட்டுக்கு வரேன். கணேசன் விடை பெற்றான். சம்பத் லேப்டாப்பில் ஆழ்ந்தான். பியூன் எட்டி பார்த்து, டாக்டர், அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க, இன்னைக்கு கிளாஸ் இருக்கு. அந்த ரைட்டரை ஹாலுக்கு கூட்டிட்டு வா என்ற சம்பத் எழுந்து ஹாலுக்கு வந்தான். அங்கே காத்திருந்த மாணவர்கள் கூட்டம் குட் மார்னிங் டாக்டர் என்றது கோரஸாக. குட் மார்னிங். நேற்று நான் கொடுத்த பிரிண்ட் அவுட்டை படிச்சிங்களா? அதில் 30 அத்தியாயம் இருக்கு. நல்ல கிரைம் ஸ்டோரி, நல்ல விறுவிறுப்பாக இருந்துச்சு. ஆனால் கடைசி வரை கொலையாளி யாருன்னு தெரியல. யாராவது அந்த கதையை சொல்ல முடியுமா? நான் சொல்லவா என்றான் ஒருவன். சொல்லுங்க என்றான் சம்பத். பிரபாவதி ஒரு ஃபேமஸ் ரைட்டர். குடும்ப கதைகள் எழுதி பேர் வாங்கியவர். அவர் புருஷன் அவரை, நீ குடும்ப கதை எழுதத்தான் லாய்க்கு, உன்னால அகதா கிறிஸ்டி மாதிரி ஒரு துப்பறியும் கதை எழுத முடியுமான்னு சவால் விடுறாரு. அதை ஏற்றுக்கொள்கிற பிரபாவதி தன் கணவனோடு ஆள் நடமாட்டம் இல்லாத வனப்பகுதியில் இருக்கும் ஒரு கெஸ்ட் ஹவுஸில் தங்கி ஒரு கதையை எழுதுறாங்க. அங்கே வனப்பகுதிக்கு சுள்ளி பொறுக்க வரும் சிலர் பழக்கமாகிறார்கள். வனத்துறையின் ரேஞ்சர் ஏதாவது உதவி வேணுமா என்று விசாரிக்கிறார். 2 நாட்கள் எதுவும் நடப்பதில்லை. 3வது நாள் முகமூடி அணிந்த ஒரு மனிதன் கையில் கத்தியோடு வீட்டிற்குள் நுழைய முயற்சி செய்கிறான். அவரிடமிருந்து தப்பிக்க இருவரும் முயற்சி செய்கின்றனர். விடியும் பொழுது அந்த முகமூடி மனிதன் அங்கே இருப்பதில்லை. அவன் யார் என்று கண்டுபிடிக்க ரைட்டர் முயற்சி பண்றாங்க. அவர் ரேஞ்சரிலிருந்து மலைவாழ் மக்கள் வரை எல்லோரையும் சந்தேகிக்கிறார். அந்த முகமுடி பகலில் வராமல் இரவில் மட்டுமே வருகிறான். அவன் யார், எதற்காக இருவரையும் கொல்ல முயற்சிக்கிறான் என்பதுதான் ட்விஸ்ட். கதை கிளைமாக்ஸ்க்கு போகல. யார் கொலைக்காரன், அவனோட மோட்டிவ் என்னன்னு தெரியல. குட்,
இந்த 30 அத்தியாயத்தையும் நல்லாவே படிச்சிருக்கீங்க. இந்த கதையை எழுதியது மதிவதனி என்ற ரைட்டர். இன்னும் அவங்களுக்கு கல்யாணம் ஆகல. இந்த கதையை எழுத ஆரம்பிச்சு இல்யூஷன் டிஸார்டருக்கு உள்ளாயிட்டாங்க. அப்படின்னா உண்மைக்கும் கற்பனைக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருப்பது, இரண்டையும் மாற்றி மாற்றி நினைத்து குழம்புவது, நானே கடவுள்னு நம்புறது, மிகப்பெரிய சக்தி தனக்கு இருப்பதாக நம்பி கிறுக்குத்தனமாக உளர்வது. அட்டெண்டர்கள் மதிவதனியை வீல் சேரில் அழைத்து வந்தார்கள். இதுதான் அந்த சப்ஜெக்ட், இல்யூஷன் டிஸார்டர் பேஷண்ட். இப்போ நான் மதிவதனின்னு கூப்பிட்டா திரும்ப மாட்டாங்க பாருங்க. மதிவதனி? ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. இவங்க 2 பர்சனாலிட்டியாக இருக்காங்க. இப்போ மதிவதனி இல்லை, இப்போ பிரபாவதின்னு கதையோட கேரக்டர் பேரை சொல்கிறேன், கவனிங்க. பிரபாவதி? மதிவதனி நிமிர்ந்து பார்த்தாள். எஸ் டாக்டர். இப்போ பிரபாவதி என்ற கேரக்டரில் இருக்காங்க. இந்த கதையை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க இந்த டிஸார்டருக்கு வரும் முன்னால் இந்த கதையோட எந்த கேரக்டருக்கும் உருவம் கிடையாது. இங்கே வந்த பின்னாடி இங்கே இருப்பவர்களெல்லாம் தன்னுடைய கதையின் கேரக்டர்களாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு அட்டெண்டர் கந்தசாமி வனத்துறை ரேஞ்சரா அவங்க கற்பனையில் இருக்காரு. வார்டன் பெரியசாமி மலைவாழ் மக்களில் ஒருத்தனா இருக்காரு. அந்த முகமூடி மனிதனா இவங்க யாரை கற்பனை பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் டாக்டர்? இவங்க கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டேன். மதிவதனி, பிரபாவதி 2 பேத்துல யார்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டீங்க? சம்டைம் 2 பேர்கிட்டையும். இதை குணப்படுத்த முடியுமா? கொஞ்சம் கஷ்டம் என்றான் சம்பத். டாக்டர், அவன் இங்கேயும் வந்துட்டான் என்றாள் மிரட்சியுடன் மதிவதனி. அவள் வீல் சேரிலிருந்து திமிரி எழ முற்பட்ட பொழுது சம்பத் தோளில் கை வைத்து அழுத்தினான். கூல், எங்களை மீறி யாரும் வர முடியாது, ரெஸ்ட் எடுங்க என்றவன் அட்டெண்டர்களிடம் கண்ணை காட்டினான். சப்ஜெக்ட் அழைத்து செல்லப்பட்டது. அவன் இல்யூஷன் டிஸார்டரை பற்றி கிளாஸ் எடுத்துவிட்டு கிளம்பினான். 2 மணி நேரம் கழித்து சம்பத்தின் செல்போன் ஒலித்தது. டாக்டர், அந்த ரைட்டர் பொண்ணு எதுவும் சாப்பிட மாட்டேங்குது, உங்களை பார்க்கணும்னு சொல்லுது. சரி, வரேன். அவன் அவளது அறைக்குள் நுழைந்தான். இப்பொழுது அவள் மதிவதனியா இல்ல பிரபாவதியா என்று அவனுக்கு குழப்பமாக இருந்தது. மதிவதனி? அவள் அமைதியாக இருந்தாள். பிரபாவதி? வாங்க டாக்டர். அவன் பெருமூச்சு விட்டான். எதுக்கு என்ன வர சொன்ன? கதையோட கிளைமேக்ஸ் நெருங்கிருச்சு டாக்டர். வாவ், சூப்பர், சொல்லுங்க கேட்போம். எனக்கும் இந்த கதையோட முடிவை தெரிஞ்சுக்க ஆசை. அந்த முகமுடி மனுஷன் வேறு யாரும் இல்லை டாக்டர், என் புருஷனோட ஃப்ரெண்டு தான். அவன் எதுக்கு உங்களை கொல்ல பார்க்கணும்? அவனுடைய நோக்கம் என்னை கொல்வதில்லை டாக்டர், என்னை மனநோயாளியாக்குவது. எஸ், எல்லாமே என் புருஷனோட வேலைதான். அவனுக்கு என்னோட ரைட்டர் புகழ் பிடிக்கல, அதனால என்ன டைவர்ஸ் பண்ண விரும்புகிறான். அதற்கு வலுவான காரணம் வேணும். அந்த முகமுடி மனிதன் வந்துட்டு போனதை நானும் அவனும் பார்க்குறோம். அதை யாரிடம் நான் சொன்னாலும் அவங்கள தனியாக சந்திச்சு என் மனைவிக்கு மனநிலை சரியில்லை, அதை குணமாக்கத்தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு என் புருஷன் சொல்லி வைப்பதால என்னை யாருமே நம்புவதில்லை. குட், இது லாஜிக்கா சரியா இருக்கு. அந்த முகமூடிக்கு பின்னால் இருக்கும் என் கணவனின் நண்பன் யாருன்னு தெரிய வேணாமா? யாரு? அட்டெண்டர் மணிமாறனா? இல்லை டாக்டர், அது நீங்க தான். என் கதையில் வரும் வில்லனும் நீங்க தான். வாட்? சம்பத் சுதாரித்து நிமிரும் முன் அவனது கழுத்தில் ஒரு பேனா முனை பாய்ந்தது. அது உங்க பேனாதான். உங்க கோட்டில் இருந்துதான் எடுத்தேன். இப்ப கதை முடியுமா இல்லை தொடருமான்னு தெரியல டாக்டர். உங்க பிணத்தை மறைக்க என் கணவன் எனக்கு உதவி செய்து தானே தீர வேண்டும். இந்த கொலையிலிருந்து நாங்கள் 2 பேருமே தப்பிக்க முடியாது. நான் போலீஸில் சொல்லிவிடுவேன் என்கிற பயத்தில் என் கணவன் என்னுடன் வாழ்வான் தானே. இல்யூஷன் பைத்தியமே என்று கத்தினான் சம்பத். அவன் கண்கள் இருள ஆரம்பித்தது. யாரோ கை தட்டினார்கள். யார் என்று பார்த்தபொழுது எதிர் செல்லில் இருந்த மாணிக்கம் சிரித்தான். இவளோட கதையை வார்டன் என்கிட்ட சொல்லிட்டாரு. இந்த கிளைமேக்ஸ் நான் அவளிடம் சொன்னது. பிரபாவதியோட புருஷன் கேரக்டரில் இருக்கிறது நான். சம்பத்தின் துடிப்பு அடங்கியது. என்ன நண்பர்களே, கதையை கேட்டிங்களா? இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.